ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினை நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த காலவெளியில் ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்லி அவர் நம்மளை பிளஸ் பண்ண விரும்புகிறார். 4ஆம் அதிகாரம், எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எபிரேயருக்கு ஆக்கியவங்க எழுதுகிறார். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். படிக்கும் போது கொஞ்சம் பயமாக இருக்குல்ல. நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம தனியாக இருக்கும்போது யாரும் நம்மளை பார்க்கல, அப்பா அம்மா வெளியே போயிட்டா போய் ஜன்னலில் லாக் பண்ணுறது, போய்ட்டு ஸ்க்ரீன் போடுறது, போய் டோர் லாக் பண்ணுறது, யாரும் பார்க்கல, ஓகே கரெக்டான டைம்னு சொல்லி பாவத்துக்குள்ளே விழுறோம். யாரும் மனைவி பார்க்கல, கணவர் பார்க்கல அப்படின்னு சொல்லி தப்பான உறவுகளுக்குள்ளே ஓடும். யாரும் என்ன பார்க்கல. இந்த உலகத்தில் ஒரு பழமொழி இருக்கும், பூனை கண்ணை மூடினா அப்படியே உலகமே இருண்டா மாதிரி இருக்கும். அது த வெரி கோர் எசன்ஸ் பைபிள் சொல்லுது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லையாங்க. அவர் வானத்தில் இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார். நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்றது அவருக்கு ரொம்ப அழகாக தெரியும். நான் பேசிகிட்டு இருக்கிறேன், இப்போ நான் இதை பயங்கரமாக பேசுகிறேன். ஒருவேளை எனக்குள்ளே பாவம் இருந்துச்சுன்னா அதை கூட அவர் அறிஞ்சிருக்கிறார். எவ்ரிதிங் இஸ் ஜஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் பிஃபோர் ஹிம். எவ்ரிதிங் இஸ் நேக்கட். ஆங்கிலத்தில் அப்படி தான் போட்டிருக்கேன், எவ்ரிதிங் இஸ் நேக்கட் பிஃபோர் ஹிம். நம்ம ஃபோனில் என்ன பார்க்குறோம், என்னத்தை சர்ச் பண்ணுறோம், யாரோட பேசுகிறோம், யாருடைய ஃபோட்டோஸ் வச்சுருக்குறோம், என்னென்னு சர்ச் பண்ணுறோம், கூகுள் என்ன சர்ச் பண்ணுறோம், ஹிஸ்ட்ரிலாம் டெலீட் பண்ணிடலாம். ஒருவேளை நம்ம டெலீட் பண்ணிடலாம், ஆனால் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறார். பைபிள் சொல்லுது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவர் கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாக இருக்குது, வெளியரங்கமாக இருக்குது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எவ்வளோ பயங்கரமான ஒரு வசனமாக இருக்குது பாருங்கள். கடைசி காலத்தில் ஜட்ஜ்மெண்ட் டே அன்றைக்கி உட்காந்து இதெல்லாம் கேட்பார். ஒருவேளை அறிக்கை பண்ணாமலாம் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் கோ. துணிகரமான பாவம் வேணாம். தாவீது ரொம்ப அழகாக கேட்குறார், ஆண்டவரே துணிகரமான பாவம் நீ யாரும் தெரியாமலாம் பண்ணலைங்க, தெரிஞ்சு தான் பண்ணுறோம், பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஆண்டவர் தான் இருக்கிறாரு, மன்னிச்சுடுவார். அந்த ஒரு 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 மைண்ட் வந்துருச்சு, ஒரு மென்டாலிட்டி வந்துருச்சு. பார்த்துக்கலாம் கொஞ்ச நாள் போயினா சரியாயிருவார். இப்போ ஆண்டவர் தானே. அவருக்கு முன்னாடி எல்லாம் நிர்வாணமாக இருக்குது. ஒன்று மட்டும் மறந்துடக்கூடாது சகோதரா சகோதரியே, அவருக்கு முன்பாக நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எவ்ரிதிங் இஸ் நேக்கட் பிஃபோர் ஹிம். நம்ம என்ன பேசுகிறோம், என்ன வார்த்தை விடுறோம், நம்ம யாரும் பார்க்கலன்னு நம்ம இந்த மொபைல் ஃபோனில் என்னென்ன பண்ணுறோம், இல்லை வீட்டில் என்னென்ன பண்ணுறோம், எல்லாம் எங்கே போகிறோம் எங்கே வரோன்ற எல்லாத்தையும் அவர் அறிஞ்சிருக்கிறார். ஒருவேளை துணிகரமாக நீ வாழ்ந்துட்டு இருந்தேன்னு சொன்னால் இப்போதே நீ மனம் திரும்பணும்னு கர்த்தர் சொல்கிறார். துணிகரமாக உன் வாழ்க்கை ஒரு நாளும் போயிடக்கூடாது. தாவீது ரொம்ப ஒரு பெரிய ராஜாவாக இருந்தாலும் தாவீது ஜெபம் பண்ணுறார், துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்துறணும். இன்றைக்கி அந்த ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் சமூகத்தில் கன்ஃபெஸ் பண்ணுங்கள். ஆமாம், நம்ம அவர் நியாயாசனத்திற்கு முதாக நம்ம நிற்கணும், தகுதி உள்ளவர்களாக இருக்கணும். அதுக்கு ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் கூட தகுதிப்படுத்துங்க, என்னை மன்னிங்க, நான் அறியாமல் நான் ஒரு வேளை துணிகரமாக பண்ணியிருந்தா கூட தயவு செஞ்சு மன்னிங்க. கன்ஃபெஸ் பண்ணுங்கள். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். உண்மையாக மனம் திரும்புகிறவர்களை கர்த்தர் மன்னிப்பார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க அப்படின்றாரு. இன்னைக்கு காலவேளையில் ஒன்று நீ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? அவருக்கு முன்னாடி எல்லாம் நிர்மாணமாக இருக்குது, எல்லாமே அவர் பார்க்குறாரு. அந்த ஒரு மென்டாலிட்டி வந்துடுச்சுன்னா பாவம் செய்ய ஒரு நாளும் மனுஷன் போகவே மாட்டான். இன்றைக்கி அதை தியானிங்க. கர்த்தர் கிளாஸ் போதுமானவராக இருக்கிறார். காட் பிளஸ் யூ.